Welcome back to channel. Recently, மலையாளத்தில் வந்திருக்கிற ஒரு லவ் ரொமான்டிக் கிரைம் ட்ராமா மூவி தான் சாகசம். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம கௌரி கிஷன், நரேன் மற்றும் பாபு ஆண்டனிலாம் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. படத்தோட தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதையில் கௌரி கிஷனும் முகமத்தும் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் கௌரி கிஷனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பிரேக்கப் சிச்சுவேஷன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரும் கடைசியில் எப்படி சேர்றாங்க அப்படின்றதையும், இதுக்கு பேரலாக இன்னொரு பக்கம் நரேன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரு வந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாபு ஆண்டனியை ஒருத்தனை தேடிட்டு இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட 3 கதைகள் எப்படி ஒரு இடத்துல ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் நடுவில் நடக்கிற ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்னென்ன, அண்ட் கடைசியில் என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி ஒன்று செஞ்சா இல்லையா, இவங்களோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே திணிச்சாலேன்றது தான் இந்த படத்தோடைய கதையே. ஓவராலாக இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே காமெடி ரொமான்ஸ்னு நல்லா லைட்டாகவே கொண்டு போவாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணி சாவோஸ் ஆக்ஷன்னு இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி படத்தோட கிளைமேக்ஸில் எல்லாத்தையுமே ஒரு சரியான டைப்போட முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக இந்த படம் கொஞ்சம் மிக்சடான ஒரு படம் தான். லவ் ஸ்டோரி, போலீஸ் வில்லன் அண்ட் நிறைய காமெடி கலாட்டான்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிளேல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஒரு நல்ல படம் தான். பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்ல ப்ரீமியர் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு 5க்கு 2.5 கொடுக்கலாம்.